ஹலோ மக்களே! மே 6ஆம் தேதியோட சிறுகதைக்கு ஆசை ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில மனோஜ் வந்து பொய்யா கையெழுத்து போட்டது தப்புன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து முத்து, மீனா வந்து அப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகுனோனே எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது விஜயா, முத்து அப்பா, ஸ்ருதி, ரவி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா ஃபினான்ஷியரை பற்றி பேசுனியா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக மாறி மாறி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. முத்துவும் மீனவும் வந்து சில மாதிரி நின்றுட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து விஜயவே ஒரு கட்டத்தில் அதான் இத்தனை பேர் கேட்குறாங்கல்ல, என்ன தான் நடந்துச்சுன்னு வாயை திறந்து சொல்லுங்களேன், இப்படி நின்றுக்கிட்டே இருந்தால் எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு அடுத்து வந்துட்டு ரவி என்னதான்டா ஆச்சு, பேசுனியா, டைம் கேட்டியா அப்படின்னு திரும்ப ரவியும் கேட்குறாரு. உடனே அதுக்கடுத்து முத்து சொல்கிறாரு, அப்பயும் அமைதியாக தான் இருக்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, அதுக்கு முதல்ல நாங்கள் அவரை பார்த்துருக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன மீனா சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியலை மீனா. உடனே அதுக்கடுத்து முத்து வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி நாங்கள் அவர் நம்ம ஃபினான்சியர் ஆஃபீஸ்க்கு போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் அந்த மீட்டிங்கில் இருக்கேன், இந்த மீட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னோம். அதுக்கடுத்து பார்த்தா என்னைய இங்கே வா இங்கே வான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா வர சொன்னான். நாங்களும் போனோம், ஆனால் எங்கேயுமே அவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் சொல்கிறாங்க, ஆமாம் அவன் எங்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு இடமா சொன்னான். நாங்களும் அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் போனால் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போனோம், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போனேன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனில் சொல்லிட்டான். இதுக்கு மேலே அவனை பார்க்க முடியாதுன்னு தோணிடுச்சுப்பா, அவன் வேணும்னே அலக்கரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. மீனா சொல்கிறாங்க, ஆமாம்மாம்மா எங்களை பார்க்கவே இல்லை, நாங்கள் பேசவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, அப்போ அவன் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான், உங்களை வந்து அலைய விடணும், நீங்கள் வந்து நேரில் போய் அவன்கிட்ட பேசினா அவன் மனசை மாற்றிடுவீங்கன்னு அவனுக்கே தெரியுது, அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவன் இன்றைக்கி உங்களை மீட்டே பண்ணலை, உங்களை சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க எல்லோரும் சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இவர் வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு நின்றுன்றாரு. முத்துவோட அப்பா வந்துட்டு, அப்போது நம்ம இந்த வீடு போயிருமா, நாளைக்கு வந்து சீல் வச்சுருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கடுத்து நான் ரத்தமும் சதையுமாக கட்டின வீடு, 35 வருஷமாக இந்த வீட்டில் தான் வாழ்ந்திருக்கேன், ரத்தத்தை கொட்டி இந்த வீட்டை கட்டியிருக்கேன், இப்போ நம்மளே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிகிட்டு இருக்காரு. இதை வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு பதிலாக என் உயிர் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்து வந்து எமோஷனல் ஆகிடுறது. அப்பா அப்பெல்லாம் பேசாதப்பா, அப்பா அப்பெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் அழுகிறாங்க. அதுக்கடுத்து மனோஜும் இப்படி சில மாதிரி நின்றுட்டுருக்குறாங்க. ரவி இவங்கெல்லாம் நின்றுட்டுருக்காங்க, சுற்றிலாம் நின்றுட்டுருக்குறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க மீனா வந்து, மாமா நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் மாமா, கண்டிப்பாக ஏதாச்சும் வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்ருதி கேட்குறாங்க, நீங்கள் ஸ்டே கேட்க வேண்டியதானே, லாயரை பார்த்தீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இல்லை கோர்ட்டு வந்து 10 நாளைக்கு லீவாக, அதனால் இப்போதைக்கு இந்த கேஸை முக்கியமான கேஸ் மட்டும்தான் சில ஜட்ஜெல்லாம் பார்ப்பாங்க, இந்த கேஸுக்கு வந்து ஸ்டே ஆல்ரெடி நோட்டீஸ் வந்தனால இந்த கேஸை இப்போதைக்கு பார்க்க மாட்டாங்க, 10 நாள் கழித்து தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவன் அப்போ எதுவுமே பண்ண முடியாதுல்ல முத்து அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட அப்பா வந்து சொல்கிறாங்க. உடனே இதுக்கடுத்து மனோஜ் வந்து இந்த நேரமும் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்படி என்ன சொல்கிறான்னா, இதுக்கு தான் நான் முதல்லே சொன்னேன் இந்த வீடை விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கடுத்து முத்துக்கு வந்து கோவம் வருது. ஏன்டா எப்போ பார்த்தாலும் சுயநலமாகவே தான்டா யோசிப்பியாடா நீனு, எப்போ பார்த்தாலும் வீடை விற்கிறத பற்றியே பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு முத்து கோவப்படுறாரு. அதுக்கடுத்து ரவி, உன்னால தான்டா இவ்வளோ பிரச்சனையும், நீ மட்டும் பொய்யா கையெழுத்து போடலன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, நீ திருந்தவே மாட்டேயாடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஸ்ருதி வராங்க. நீங்கள் பொய்யா கையெழுத்து போடும்போது அதுக்கு அடுத்து என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியாதா, அப்போ என்ன பண்ணணும்னு தெரியல, இப்போ வந்து வீடை விற்கிறத பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்க வீடை. உடனே மீனா அதுக்கடுத்து வராங்க, மாமா இந்த வீட்டை வந்து காப்பாற்றணும்னு பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ கூட வீடை விற்கணும் தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாயிறாங்க, அதாவது மனோஜ் மேலே. உடனே அதுக்கடுத்து இவங்க முத்து வந்து கடைசியாக ஏதோ படிச்சிருக்கேன் 10 டிகிரி வாங்கியிருக்கேன்னு வாய்க்கிலேயே பேசுவல்லடா, நீ படிச்சிருக்கிய ₹1 இது வரைக்கும் வீட்டுக்கு சம்பாதிச்சு வந்து கொடுத்துருக்கியாடா, முதல்ல ரிட்டையர்மெண்ட் காசை தூக்கிட்டு ஓடினேன், அடுத்து இப்போ குடியிருக்கிற வீடை பொய்யா கையெழுத்து போட்டு ஃபோர்ஜரி பண்ணி இப்போ நடுத்தரில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியடா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா மனோஜ் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கோபப்பட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் பார்த்தா விஜய் எந்த நேரத்துலையும் பார்த்தா மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவன் என்ன தெரிஞ்சா பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முத்துவோட அப்பாவுக்கு வந்து கோவம் வருது. பிள்ளைங்க தப்பு பண்ணால் முதல்ல வந்து பெற்றவங்க வந்து அவங்கள திருத்துறதுக்கு வழியை பார்க்கணும். இப்போ ஆனால் நம்ம வீட்டில் அப்படியே திருத்ததுக்கு வழி பார்க்காம அவங்க செஞ்சதான் கரெக்டுன்னு சொல்கிறதுனால தான் இப்போ நம்ம நடுத்தரில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து முத்து, இதுக்கடுத்து ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல, நாளைக்கு அப்போ நம்ம வெளியே போகிறத, வீட்டை விட்டு நம்ம வீட்டுக்கு சீல் வச்சு நம்ம வெளியே போகிறத இந்த ஊரே நின்று வேடிக்கை பார்க்கல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அழுதுட்டுருக்குறாங்க.
முத்துவோட அப்பா. அதுக்கடுத்து விஜயா. ஐயோ! அதுக்கடுத்து முத்துவோட அப்பா சொல்கிறாரு, என்னால் அதெல்லாம் தாங்கிக்கிடவே முடியாது, என்னால் அதெல்லாம் பார்க்கவே முடியாது, இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நான் அதுக்கு தான்ப்பா நான் முதல்ல ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதுன்னா, அவங்க வந்து சீல் வைக்கிறதுக்குள்ளே நம்மளே இந்த வீட்டை விட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா குடியிருந்த வீட்டிலேயே நம்ம சொந்த வீட்டை விட்டு தலைமறைவாகி யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போகணும்னு சொல்கிறியா முத்து அப்படின்னு கேட்குறாங்க. அது அப்படி இல்லைப்பா, இப்போ கோர்ட்டில் நமக்கு கேஸ் நடந்துகிட்ருக்கு, இன்னும் 10 நாளுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணி நம்ம 10 நாளுக்கு அடுத்து நம்ம கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது பண்ணிடலாம்ப்பா அதுக்குள்ளே. சரி, அது வரைக்கும் எங்கடா போய் தங்குறது அப்படின்னு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைப்பா, நீயும் அம்மாவும் வந்து எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க, மீனா வீட்டில் வந்து தங்குங்க, நான் நீங்கள் மீனா அதுக்கடுத்து நீங்கள் அம்மா அப்பா நீங்கள் 2 பேரும் வந்து மீனா வீட்டில் தங்குங்க, ரவியும் சுற்றியும் கொஞ்ச நாள் அவங்க மாமனார் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ், அப்போ நான் எங்கடா போகிறது அப்படின்னு கேட்குறான். உன்னால தான்டா இவ்வளோ பிரச்சனையும், நீ ஃபோர்ஜரி போட்டு கையெழுத்து போட போய் தானே இவ்வளோ பிரச்சனையும், நீ எல்லாம் உன் ஆஃபீஸ்க்காக தானே பண்ண, உன் ஆஃபீஸில் கடந்து சாவுடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து விஜயா இருந்துட்டு, நான் அந்த மீனா வீட்டில் வந்து தங்குறதா, என் தகுதிக்கு அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், என் கௌரவத்தை விட்டு கொடுத்து நான் அப்போல்லாம் வந்து அவள் வீட்டில் தங்கணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து மீனா சொல்கிறாங்க, இல்லை அத்தை, உங்களை நாங்கள் எங்கள் அம்மாவும் நாங்களும் நல்லபடியாக வச்சு பார்த்துக்குறோம் அத்தை, நீங்கள் ரொம்ப எதுக்கும் கஷ்டப்பட தேவையில்ல, கொஞ்ச நாள் தானத்தை வந்து எங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து விஜய் சொல்கிறாங்க, உங்கள் வீடை ஒரு குருவி கூடு மாதிரி இருக்கும், அதில் வந்து நான் தங்குறதா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இப்போதைக்கு நம்மக்கிட்ட அந்த குருவி கூடு கூட இல்லை, நம்ம நடுத்தரில் தான் நிற்கிறோம், அதை முதல்ல யோசிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான்ப்பா வேறு வழி இல்லைப்பா, நீனும் அம்மாவும் மீனா வீட்டுக்கு வாங்க, ரவியும் ஸ்ருதியும் கொஞ்ச நாள் அவங்க அப்பா அவங்க மாமனார் வீட்டில் போய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று அதுக்கடுத்து இல்லை நான் என் தகுதியை விட்டு கொடுத்து நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், நான் எங்கேயோ போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திரும்பியும் கோவப்படுறாங்க. உடனே அதுக்கடுத்து ஸ்ருதி இருந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. சரி அப்போ ஸ்ருதி வந்துட்டு ரவி அத்தை மாமா அத்தை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க சரி எனக்கு ஸ்ருதி வீட்டுக்கு போகிறது தான் எனக்கும் நல்லதுன்னு தோடுது, அதுதான் நமக்கு கௌரவமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து திரும்பி முத்து அப்பா கிட்டே இந்த மாதிரி சொல்கிறாங்க, நம்ம ஸ்ருதி வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து ஆமாம் மானமே போயிடுச்சு, இனிமேல் எந்த வீட்டுக்கு போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப விரக்தியாக பேசுகிறாரு. இருந்துட்டு நம்ம எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால சந்தோஷம், ஆனால் இப்போ பாரு ஆளாளுக்கு பிச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. உடனே அதுக்கடுத்து முத்து சொல்கிறாரு, எல்லாமே 10 நாள் தான்ப்பா, கோர்ட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் தான், அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம்ப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாதாப்பா, எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன், 38 லட்சம் தானேப்பா, நான் கட்டிடுறேன்ப்பா, நான் ஏதாவது பண்ணுவேன்ப்பா, நான் கண்டிப்பாக அந்த வீட்டை நான் உனக்கு மீட்டு தருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் முத்துவும் மீனாவும் சேர்ந்து முத்துவோட அப்பாவுக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டு, முத்துவோட அப்பா வந்து யார் வேணால் எங்கே வேணால் போய்கிட்டோம், நான் வந்து உங்கள் கூட தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனை கிட்ட சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து விஜயா இருந்துட்டு சொல்கிறாங்க, அப்போ நான் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரவி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க, அம்மா அப்பா வரேன்னு சொன்னது ஒரு பெரிய விஷயம், அப்பா வந்து அண்ணன் அண்ணி கூட போட்டோம், நீங்கள் எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நீங்கள் காலையில் எல்லாரும் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை ஒரு 10 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, பேக்கில் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து, இப்போ நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம வந்து ரோட்டில் நின்று அசிங்கம் பண்ணணுன்னு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க, அது நடக்கக்கூடாதுப்பா, அதனால நம்ம காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உடனே எல்லோரும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு, காலையில் விடிஞ்சாச்சு, எல்லோரும் அவங்கவுங்க பெட்டி எடுத்துகிட்டு பேக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, 10 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வராங்க. வந்துட்டு இவங்க கடைசியாக போயிட்டு முத்து அப்பா வந்து போய் சாமி கும்பிட்டுருக்காங்க. உடனே 35 வருஷமாக நான் இந்த வீட்டில் தானே கட்டி வளர்ந்தேன், ஆனால் நீ என்னையே இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போச்சிட்டியே, நான் உனக்கு யாருக்கு நான் என்ன தீங்கு பண்ணேன், நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை நீ கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட முறையிட்டு இருக்காரு. உடனே அதுக்கடுத்து சாமியை கும்பிட்டு வெளியே வராரு. உடனே விஜயா இருந்துட்டு அவங்களும் வந்து இவங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறாங்க. கடவுள்கிட்ட போய் அவங்க வேண்டினது, எல்லோரும் அவங்க பேக் எடுத்துகிட்டு வந்தது, இந்த மாதிரி அவங்களும் அவங்க பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. உடனே அவங்களும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அவர் வெளியே வந்துட்டு அந்த வீடே சுற்றி பார்த்துட்ருக்கிறாரு. வீடு இத்தனை நாள் வாழ்ந்த வீட்டை விட்டு இப்படி போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சுற்றி பார்த்துட்டே இருக்கிறாரு. உடனே அதுக்கடுத்து முத்து வந்து ஹரியப் பண்ணுறாரு, அப்பா நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், அவங்க நேரம் ஆச்சு, காலையில் வர்ற நேரம் ஆச்சு, வாங்க போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா நீங்கள் காலையில் எதுவுமே சாப்பிடல, நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லைம்மா எனக்கு எதுவும் வேண்டாம்மா, எனக்கு பசிக்கலாம் இல்லை,
அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப விரக்தியாக இருக்கிறாரு. முத்துவோட அப்பா வந்து எனக்கு பசிக்கலை, எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து எல்லோரும் அவங்கவுங்க ரவி வந்து அவங்க பேக் எடுத்துகிட்டு வராங்க, ஸ்ருதி வந்து அவங்க சூட்கேஸ் எடுத்துகிட்டு வராங்க, முத்து மீனா அவங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தா இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜ் வந்து திரும்பியும் வந்து சந்தோஷ் ப்ரோஸ் கிட்ட வந்து ஃபோன் பேசுகிறான். ப்ரோ எனக்கு நான் வந்து இனிமேல் ஆஃபீஸில் தான் தங்க போகிறேன், அங்கே எனக்கு எல்லா வசதியும் பண்ணணும் ப்ரோ, முதல்ல ஒரு பெட் ஆர்டர் பண்ணுங்கள் ப்ரோ, பெட் ஆர்டர் பண்ணுங்கள், அதுக்கடுத்து கூலிங் வாட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துலேயும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். உடனே இதை குடும்பமே நின்று வேடிக்கை பார்க்குது. குடும்பமே இல்லாமல் வீடே இல்லாமல் அழிச்சிட்டு இப்போ பாருங்கள் அவனுக்கு இப்படி வந்து வசதியாக கேட்டு கேட்டு தான் நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாரு. இப்போ கூட அவனுக்கு கவலை இல்லை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து எல்லாரும் பெட்டி எடுத்துகிட்டு வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்புகிறாரு வெளியே, ஒருத்தராக முதல்ல அனுப்புகிறாரு. அனுப்பினோடனே அதுக்கடுத்து பார்த்தா வாசலுக்கு வந்துட்டாங்க, வீடியும் பூட்டிட்டாங்க. போட்டு முதல்ல வந்து இவர் காரில் ஏறலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பியும் வந்து விஜயாவும் முத்து அப்பாவும் வந்து வீடையே வெறிக்க பார்த்துட்ருக்குறாங்க. நம்ம இந்த வீட்டை விட்டு போகணுமா, ஐயோ நமக்கா இந்த நிலமை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து மீனா அதுக்கடுத்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இவர் முதல்ல அவன் முத்துவோட அப்பா வந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. வாழ்ந்த வீட்டை இப்படி விட்டு போகிற நிலமை நமக்கு வரும், நான் கனவுல கூட நினைக்கல முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து திரும்பி அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா அப்பாவுக்கு நீ தான் தைரியம் சொல்லணும், நீயே இப்படி அழுதுட்டு இருந்தா என்னது அப்படின்றாங்க. உடனே மீனா வந்து சொல்கிறாங்க, இல்லை மாமா எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே கொஞ்ச நாள் தான், கண்டிப்பாக இதுவும் நமக்கு மாறும், நம்ம கூடிய சீக்கிரமே நம்ம எல்லோரும் திரும்ப இந்த வீட்டுக்கு வருவோம், ஒன்றா இருப்போம், இது நடக்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் திரும்பியும் வாக்குறுதி கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கடுத்து முத்துவோட காரில் முத்து மீனா இவங்க அப்பா ஏறுறாங்க. விஜயா வந்து இவங்க காரில் ஏறுற வர இவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டே இருக்கிறாங்க, விஜயாவும் அவங்க முத்துவோட அப்பாவும். அதுக்கடுத்து ரவி ஸ்ருதி அவங்க 3 பேர் அவங்க காரில் ஏறுறாங்க. அதுக்கு பின்னாடி இவர் மனோஜ் வந்து அவரோட காரில் ஏறுறாரு. ஏறி 3 பேரும் 3 திசையில் காரை எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அவங்க சிந்தாமணி அப்புறம் அந்த ஃபினான்சியரு சீல் வைக்கிறதுக்கு எல்லோரும் வராங்க. வந்தோடனே இன்னும் வீடு பூட்டி கிடக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. பூட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே அசிங்கப்படுறத வெளியே நின்று வேடிக்கை பார்க்கலான்னு வந்த எனக்கு இப்படி ஒரு ஏமாற்றமாக போச்சு அப்படின்னு சொல்லி சிந்தாமணி வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து சீலையுமே வச்சிடுறாங்க. வச்சுட்டு அதுக்கடுத்து அந்த குடும்பம் இப்படி அந்த முத்துமீனை வந்து என் காலில் விழுந்து கெஞ்சுவாங்கன்னு நினச்சேன், நடக்கலை அப்படின்னு சொல்லி சிந்தாமணி வந்து திரும்பி வருத்தப்படுறாங்க.